வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வாரப்பலன். ஆகஸ்ட் 31 தொடங்கி செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை உள்ள பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இல்லை. பெரும்பாலும் இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்கிறது அடுத்த வார கடைசியில் தான் நடக்கிறது. கிட்டத்தட்ட 13ஆம் தான் இன்ஃபேக்ட் நடக்கிறது. அது வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது பிளானட்ஸ். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் கன்னியா ராசியில் இருக்கிறார். 6ஆம் வீடு. கிட்டத்தட்ட இந்த 6ஆம் வீட்டை டைரக்ட் பார்வை யார்? சனி செவ்வாய் பார்வை இருக்குது. அப்போ சனி செவ்வாய் பார்வை இருக்குன்னா ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பகை, நமக்கு வேண்டாதவங்க, நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுறவங்க, கடன். ஏன்னா 6ஆம் இடம்னா கடன், ரோகம், சத்ரு. ஸோ இந்த ஏரியாஸில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுலேயும் இப்போ அவள் டிரான்சிட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய சொந்த நட்சத்திரம், அதாவது சித்திரை நட்சத்திரம். அப்போது அதனுடைய வீரியம் சற்று கூடுதலாகவே இருக்கும். அதாவது செவ்வாயாகவே இருக்கிறார். சனி பார்வை, அவர் வக்கரத்தில் இருக்கார் சனி, அவருடைய சொந்த நட்சத்திரத்தில். அப்போது இது என்னென்னா பேட்டில் ஃபீல்டு. அப்போ பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் சற்று கூடுதலாக தென்படுகிறது. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். முக்கியமாக ஹெல்த்தில், அதுக்கப்புறம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அப்புறம் நமக்கு வேண்டாதவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டையும் நம்ம பார்ப்போம். புதனும் சுக்கிரனும் 4ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். அப்போ அது ரொம்ப நல்ல விஷயமா, மிக மிக அற்புதமான விஷயம். அது புதனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்காங்க. இது 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மரியாதை, ஒரு அச்சீவ்மெண்ட்ஸு, வீட்டில் வசதிகள், சில நேரங்களில் வண்டி வாகனங்களை மாற்றுவது, வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மிக உகந்த காலம். அதே நேரத்தில் 5ஆம் வீட்டில் குறிப்பாக பார்த்தா கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்போ 5ல் கேது இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவலைகள் ஏற்படலாம். அதாவது நம்ம புத்திரன், குழந்தைகளை பற்றிய சில கவலைகள், ஜென்ரலாகவே ஒரு டல்னஸ், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு தான். அதனால் உங்களை சேரப்பாக பண்ணிங்க, பாசிட்டிவ் அவுட்லுக்கோடு இருங்க. எல்லாத்துலேயுமே இது நடக்கும், இது நடக்காதுன்ற நெகட்டிவ் அவுட்லுக்கை விட்டுறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல் 12இல் இருக்கக்கூடிய சனி பகவானால் என்ன தொல்லைனா தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார். அதனால் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு காஷன் அவசியம், எச்சரிக்கை உணர்வு அது இருந்தால் போகிறோம். எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.